குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சி ஏஇ வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க எல்லாரும், சரிங்களா? ஸோ அதனுடைய ரிசல்ட் ஆன்சருக்கு ட்ரிபிள் இசி அண்ட் ஜிஎஸ் விட்டுருப்போம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே மேக்ஸிமம் 99% கரெக்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ரெடி பண்ணோம். எல்லாரும் அதை செக் பண்ணிக்கங்க. ட்ரிபிள் இசிஇ அண்ட் ஜிஎஸ், சரிங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கங்க. கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி பிடபிள்யூஏஇ டான்ஜெட்கோ இதெல்லாம் சேர்த்து, சரிங்களா? ஸோ ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்டு, ஸோ வெளியில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரிபிள்இ, சரிங்களா? கட் ஆஃப் அனாலிசிஸ் 2024 டிஎன்பிசிஐ உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் ட்ரிபிள்இயாக இருந்தால் ஒரு பிசி கொஷினுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மார்க் கன்வெர்ட் 300 கொஷின்ஸ், 200 டெக்னிக்கல், 100 ஜிஎஸ். 300 கொஷின்ஸ்க்கு ஒரு 205 இந்த ரேஞ்சஸ் இருந்தால் போஸ்டிங் கிடைக்கும், சரிங்களா? 205. ஸோ 203, 205, 206 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி போஸ்டிங் கிடைக்கும். எம்பிசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 ப்ளஸ், சரிங்களா? 190 ப்ளஸ்னா 190, 192, 190 இந்த ரேஞ்சில் இருந்தால் 300 அவுட் ஆஃப் 300 இந்த ரேஞ்சில் இருந்தால் எம்பிசிக்கு கிடைக்கும். ஸோ 195 கூட போகலாம், சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் வெளியில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு தெரியல டோட்டலாக. ஸோ 190 ப்ளஸ் இந்த ரேஞ்சில் இருந்தால் எம்பிசி கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160, 170 இந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும். 160, சரிங்களா? இது மாதிரி இதே பேட்டர்ன் தான் இசிக்கும் அப்ளிகபிள். ஏன்னா 36 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஏஇ அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஜெட்குள்ள ஷார்ட் ஃபால் வேகன்சி, ஸோ அதில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 160 அந்த ரேஞ்சில் இருந்தாவே கிடைக்கும்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. கொஸ்டின்ஸ் மார்க் இல்லை, கொஸ்டின்ஸ் நான் சொல்றது எல்லாமே அவுட் ஆஃப் 300 கொஸ்டின்ஸுக்கு, சரிங்களா? அதை தாண்டி ஸோ அங்கே வெளியில் எக்ஸ்டர்னல் அவங்க எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறாங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இது பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ மற்ற இது எல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுறது, சரிங்களா? இதே தான் இசிக்கு இருக்கும். ஏன்னா அந்த மார்க் வைஸ் ஆர்டராக எடுக்கலாம், இல்லைன்னா சம் பர்சன்டேஜ் வச்சு எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கலாம். அது இன்னும் போக போக தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ப்ரிடிக்ஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 300க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்தால் போஸ்டிங் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் இதில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ டிஆர்பி நெக்ஸ்ட் இயர் 2024 எண்டில் எதிர்பார்த்தோம், சரிங்களா? அங்கே அந்த இது எம்பி எலெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சு டிஆர்பி வந்துட்டு 2024 எண்டில் வரும்னு பார்த்தோம். பட் ஆனுவல் பேனலில் வரல. பட் ரிவைஸ்டு ஆனுவல் பேனர்னு மேபி விட்டு அதில் வரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு தெரியல. எனிவே இப்போ டிஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வேக்கண்ட் இருக்கு. ட்ரிபிள் இசி, ட்ரிபிள் ப்ளஸ் இசி, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம போலாமா? சபார்டினேட் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது பாருங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனல்ல கொடுத்துருக்காங்க. அதில் 467 வேக்கன்ட் இருக்கு. ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலை 2024ல எக்ஸாம் இருக்கு, சரிங்களா? இதுல 200 வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஜெட் கோடைய டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் ட்ரிபிள் as well as இசி. 267 பார்த்தீங்கன்னா சிவில் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். இசிஇ, ட்ரிபிள் இஎன்ஐ, ஸோ இது மூணு சேர்ந்து 200 வேக்கன்ட் இருக்கும், சரிங்களா? டிஏ. ஸோ அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்கோ அதை தான் நம்ம படிக்கணும், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வருமா வராதா அந்த ஆசிரியர் எப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்குறீங்களோ அது உள்ள நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுலையா ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். பாருங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க கம்பைன்ட் இன்ஜினியர் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டான்ஜெட்கோ, சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பேனலில் விட்டுருக்காங்க. இதுதான் 200 வேக்கன்ட்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இது ஆனுவல் பேனல் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட். அப்போ டிஏ வந்துட்டு கன்ஃபார்மாக வருது. ஸோ இன்னும் 5 to 6 மந்த் இருக்கு, சரிங்களா? நம்மளுக்கு வந்துட்டு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மந்த் இருக்கு. அப்படிங்கும் போது ட்ரிபிள்இ அண்ட் இசிக்கு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 200 வேக்கன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 22, சரிங்களா? ஸோ இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் டியூரேஷன் 4 to 5 மந்த் இருக்கும். டெய்லியும் வந்துட்டு ஒரு 3 செக்ஷன்ஸ் கிளாஸ் இருக்கும்,
சரிங்களா? 3 செக்ஷன்ஸ் ஒரு 5 ஹார்ஸ் இருக்கும் டெய்லியும் கிளாஸஸ். கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 மந்த்ல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 4 மந்த்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டெப்த்தாக தான் எடுப்போம். சரிங்களா? ஜிஎஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்டிடியூடு எல்லாமே இருக்கும். கவர் ஆகிடும் எல்லாமே. சரிங்களா? ஸோ டிஎஸ் என்ன சிலபஸ் இருக்கோ அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். சரிங்களா? 4 to 5 மந்த் நல்லா ஃபுல்லாக ஒரு 5 to 6 ஹார்ஸ் டெய்லி எடுக்கிற மாதிரி தான் பிளானு. சரிங்களா? ட்ரிபிள் இசிக்கு நம்மளது நல்ல ஒரு ரிசல்ட்டு. சரிங்களா? ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர் தான். இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி ஏஇ ட்ரிபிளிக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு 15 to 20 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு டைம் இழுத்துருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி கொஸ்டின் ஈஸி தான். ஈஸிக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுருவாங்க. பட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாதான் மேபி நீங்கள் விட்டுருக்கலாம். 170 ப்ளஸ் நீங்கள் ட்ரிபிள் இதெல்லாம் போடலாம். சரிங்களா? பட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அதனால மேபி லேகிங்காக இருக்கும். பட் ஃபீல் பண்ண தேவையில்ல. சரிங்களா? நம்மளுக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கும் மார்க் வரும். ஸோ இதோட பெட்டராக படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க போவாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் வருதோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக படிங்க. எப்பயுமே நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறோம் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? கட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஜனவரி 2022ல நம்மளுக்கு டிஏ ஃபார் ட்ரிபிள் அண்ட் இசிக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணி படிங்க. சரிங்களா? எஃபெக்டிவா படிக்கிற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். ஸோ நாங்க கண்டென்ட் வந்துட்டு சிலபஸ் 100% நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? அதுல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். டிஏ சிலபஸ் நீட்டா சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு மேஜர் ரிசல்ட் வரும். டிஎன்பிசி ஏஐக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? ரைட். எனிவே தேங்க்யூ. ஏதாவது ஃபர்தரா டீடைல்ஸ்னா கான்டாக்ட் வந்துட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இது இருக்கும். ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. குவிஸ்லாம் டெய்லி அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். ஓகே அப்போ தேங்க்யூ.